அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் பள்ளிப்பாளையம் பகுதியில் அம்ருத் குடிநீர் திட்டத்திற்காக பறிக்கப்பட்ட சாலைகளுக்கு சென்ற மே மாதம் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் இதுவரை சாலைகளை சீரமைக்காமல் காலம் கடத்தும் நகராட்சி நிர்வாகம் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சாலை முழுவதும் கற்கள் பெயர்ந்துள்ளதால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் நிலை தடுமாறி கீழே விழும் அவலமும் ஏற்பட்டிருக்கிறது. நாமக்கல் பள்ளிப்பாளையம் பகுதியில் அம்ருத் குடிநீர் திட்டத்திற்காக பறிக்கப்பட்ட சாலைகளுக்கு சென்ற மே மாதம் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் இதுவரை சாலைகளை சீரமைக்காமல் காலம் கடத்தும் நகராட்சி நிர்வாகம் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது பற்றி அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாலைகளை சீரமைக்காமல் காலம் கடத்துவதாக நகராட்சி நிர்வாகம் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். வணக்கம் தங்கமணி, முழு விவரம். அகிலா வணக்கம். அதாவது குறிப்பாக நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பழைய ஆஸ்பத்திரி சாலையில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். அதாவது பள்ளிப்பாளையம் நகராட்சியினை பொறுத்தவரை கடந்த மே மாதத்தில் அம்ருத் திட்டம் 2.0 என்ற குடிநீர் திட்ட பணிகளுக்காக பள்ளிப்பாளையம் நகராட்சி பகுதியில் உள்ள 21 வார்டுகளிலும் அந்த அம்ருத் திட்ட பணிக்கான அந்த குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டது. இதற்காக அந்த சாலையில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு அந்த பைப்லைன் என்பது அங்கிருக்கின்ற வீடுகளுக்கு சென்று வந்தது. இந்த நிலையில இந்த 21 வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அம்ருத் திட்டத்தின் கீழ் உள்ள அந்த குடிநீர் இணைப்புகளுக்கு அந்த பிளாஸ்டிக் பைப் ஆகியவைகள் அமைக்கப்பட்டு அந்த சாலை என்பது மிகவும் தோண்டப்பட்டு அங்கேயே விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த அம்ருத் திட்டப்பணி என்பது நிறைவடைந்த பின்னர் கடந்த மே மாதம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு 21 வார்டுகளுக்கு அந்த சாலைகள் அமைக்கும் பணிக்காக சுமார் 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த 9 கோடி ரூபாய்க்கான வேலைப்பாடுகள் 21 வார்டுகள், அதாவது பள்ளிப்பாளையம் நகராட்சியினை பொறுத்தவரை பழைய ஆஸ்பத்திரி சாலை, பள்ளிப்பாளையம் பிரிவு சாலை, ஜனதா நகர், ஆண்டிக்காடு, ஜீவா செட்டு, நாட்டான் கவுண்டன் புதூர், ஓங்காளியம்மன் கோவில் வீதி, அதே சமயத்தில் அக்ராகரம், சந்தப்பேட்டை ஆகிய பல்வேறு பகுதிகளில் இந்த சாலை அமைக்கும் பணிகள் என்பது கடந்த மே மாதமே தொடங்கப்பட்டது. மே மாதம் தொடங்கப்பட்ட பணிகள் இந்த செப்டம்பர் மாதம், அதாவது 5 மாதங்கள் ஆகியும் இந்த பணி என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. அதாவது குறிப்பாக 10 முதல் 12 நபர்களை வைத்தே இந்த சாலை அமைக்கும் பணியினை பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி, இங்கு 5 தனியார் மருத்துவமனைகள், அருகில் அரசு பள்ளி, அரசு மருத்துவமனை, தொழிற்சாலைகளுக்கு இந்த பகுதி தான் முக்கிய பிரதான சாலையாக உள்ளது. இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் தினம்தோறும் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ், தொழிற்சாலைக்கு செல்லும் வாகனங்கள் இந்த பகுதி வழியாக தான் சென்று வருகின்றது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை விசைத்தறி கூடங்கள் அதிக நிறைந்த பகுதி. இந்த விசைத்தறி கூடங்களுக்கு ஏதாவது மூலப்பொருட்கள் வர வேண்டும் என்றால் இந்த பகுதியில் தான் வர வேண்டும். இந்த பகுதியை பொறுத்தவரை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே இந்த பகுதி இருபுறமும் அடைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதங்களாக இந்த பகுதியில் பொதுமக்கள் இருசக்கர வாகனம், அதே சமயத்தில் 4 சக்கர வாகனங்களில் செல்ல முடியாமல் தவித்து வரும் நிலைதான் தற்போது நீடித்து வருகிறது. இந்த சாலை அமைக்கும் பணியை துரிதமாக செயல்படுத்த வேண்டும் என பல்வேறு முறை இந்த பகுதியை சார்ந்த பழைய மருத்துவமனை சாலை பகுதியை சார்ந்த பொதுமக்கள் நகராட்சி ஆணையாளரிடம், நகராட்சி தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய் கோட்டாட்சியர் உட்பட பல்வேறு அதிகாரிகளிடம் இந்த குறித்து புகார் தெரிவித்தும் கூட இதுவரை இந்த சாலை அமைக்கும் பணி என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த குறைகள் குறித்து இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த பகுதியினை பொறுத்தவரை இந்த சாலைகள் எத்தனை மாசமா இதே கிடப்பில் இருக்குது, இதை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு மொத்தம் 21 வார்டுங்க. இந்த 21 வார்டுல பாத்தீங்கன்னா இந்த வீதி பாத்தீங்கன்னா மருத்துவமனை இங்க 4-5 இருக்குங்க. அதாவது சொல்ல போனோம்னா முக்கியமா ஹார்ட் ஆபரேஷன் வந்தவங்க இந்த ரோட்லயே நடக்க முடியாது. இந்த கான்ட்ராக்ட்ல இந்த பைப்பை போட்டு உடச்சி எரிஞ்சுட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நகராட்சி அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் பேப்பர் வந்தாதான் நடவடிக்கை எடுப்பாங்கிறாங்க. இன்னைக்கு காலையில ஒரு குழந்தைய தூக்கிட்டு போக முடியாம தூக்கிட்டு போறாங்க. இந்த வண்டியில எப்படி போக முடியும்? ஒரு நகராட்சி அதிகாரி இந்த வண்டியில போக சொல்லுவாங்க. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும், இல்ல ஹார்ட் ரிப்பேர் இருக்கணும் சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல உணவு இருக்கா? இங்கெல்லாம் பஞ்சில உழுந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ரோட்ல 21 வார்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் அட்டன் டைம்ல பறிச்சு போட்டு வச்சிருக்கு. ஏன் இந்த ஆமை வேலை இந்த வேலை செய்யறீங்கன்னு தெரியல.
இந்த பைப் உடைக்க வேண்டியது, அதுக்கு மேல பைப் போடுறது, தார் ரோடு போடுறது, மறுக்க வெட்ட வேண்டியது, மறுக்க பைப் போடுறது. இந்த பண்டு யாரோட பண்ணு? மக்கள் பண்டு, மக்களோட பணம். ஏன் இப்படி வீணாக்குறீங்க? ஒரு கமிஷனரா இருக்கவங்க எந்த அளவுக்கு வேலை செய்யணும்? எனக்கு குப்பை எறியலைங்கிறீங்க, குப்பை எடுக்கலைங்கிறீங்க, ரோடு நாங்க பறிக்கலைங்கிறீங்க. இதெல்லாம் பட்டமகள பொய் பேசிட்டு இருந்தா எப்படி அர்த்தம்? இன்னைக்கு பாருங்க, குப்பையை பாருங்க. ஏதாவது நாங்க சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு. குப்பை அள்ளி போட்டா அப்படியே கிடக்குது, ரோடு பறிச்சு போட்டா அப்படியே கிடக்குது. என்ன வேலை செய்யறாங்க நகராட்சியில? இது என்ன கான்ட்ராக்ட்ல விட்டு இந்த பைப்ல போட்டு எல்லாத்தையும் வீணாச்சு? இது இப்போ எல்லாம் எதுக்காக பிரயோஜனமாச்சான்னு பாருங்க. எல்லாம் உடச்சு வச்சிருக்காங்க, தண்ணி வீணாயிட்டு இருக்கு. இந்த நகராட்சி வேலை செய்யுமா செய்யாதான்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து இந்த வேலை துரிதமா பண்ணி எல்லாரும் மக்களுக்கு சோசம் அடைகிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த நகராட்சி. அவ்வளவுதான். அதே சமயத்தில் இங்க இருக்கின்ற மற்றொரு நபர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப இந்த பகுதியினை பொறுத்தவரை என்னென்ன இந்த ரோடு பெருச்சனால உங்களுக்கு எதனால பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுது சார்? இந்த ரோட்டை பறிச்சதுனால ஆம்புலன்ஸ் போறதுக்கு வரத்துக்கு முடியல. 5 பேர் டாக்டர் இருக்காங்க. 2வது இந்த ரோடை பிளாக் பண்ணி சரியா 3 மாசம் ஆகுது. 3 மாசமா எந்த 2 வீலரோ காரோ மற்றதோ வண்டியோ எதுவுமே போறதுக்கு யோகியதை இல்லாமல் இருக்குது. 2வது இந்த ரோட்டை பறிக்கும் பொழுதே கேட்குறோம், என்னைக்கு பறிச்சாங்க? சனிக்கிழமை அன்னைக்கு பறிக்கிறாங்க. எப்போ போடுவீங்கன்னு கேட்குற, திங்கக்கிழமை வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னைக்கு 3 வாரம் ஆகுது, ஏன்னு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பைப்பு போர் பைப் போட்டு வச்சிருந்தாங்க, அந்த போர் பைப்பையும் உடைச்சி விட்டாங்க. அந்த ஜேசிபி விட்டு மண்ணை பறிக்கும் பொழுது உடைச்சிருக்கிறாங்க. உடைச்ச பைப்புக்கு நகராட்சியில் கூப்பிட்டு சொல்லியாச்சு, வார்டு கவுன்சிலர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியாச்சு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. உடைச்ச பைப்பை நாங்கள் தான் எடுத்து வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது எப்பதான் இந்த நிர்வாகம் சீர்கேட்டு இதெல்லாம் உருப்படி பண்ணுவாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டாங்க. பொதுமக்களுக்கு சரியான இடைஞ்சலா இருக்கு. நான்லாம் ஒரு ஹார்ட் பேஷண்ட், எப்படி இந்த ரோட்ல போக வர முடியும்? வண்டியில அந்த கண்டிஷன்ல இருக்கு. பொதுமக்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதிப்பாக இருக்குது. வரதுக்கு போகிறதுல ஆஸ்பத்திரி இருக்குது, கடைகள்லாம் நிறைய இருக்குது, வியாபாரம் ரொம்ப அதிகமாக பாதிக்குது. போக்குவரத்தும் இல்லை, வருமானம் ரொம்ப கம்மி. இது ரொம்ப மாத கணக்கில் இப்படி போட்டுட்டா இதாக 1 வாரம் நாங்கள் இது வரைக்கும் 15 நாள் ஆகிப்போச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கல. நல்ல தண்ணி பைப்பு உடச்சி போட்டாங்க, போர் பைப்பு உடச்சி போட்டாங்க. இது எப்போ இது முடியுங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மக்கள் தெரிவித்தபடி இந்த சாலைகள் குறித்து பலமுறை நகராட்சி ஆணையாளரிடம் அதே சமயத்தில் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரை இந்த சாலை என்பது அதே மாதிரியாக தான் இருக்கின்றது. ஆம்புலன்ஸ் செல்ல முடியவில்லை, பொதுமக்கள் நடந்து கூட செல்ல முடியவில்லை என்பதே இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. நியூஸ் தமிழ் வாயிலாக இந்த செய்தியினை பார்த்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதியினுடைய பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. காட்சிகளுக்கும் கள விவரங்களுக்கும் நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.